ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் மார்கழி மாதம் விளக்கேத்திட்ருக்கேன். அதாவது டெய்லி விளக்கு ஏத்தி பூஜை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் நான் வீடியோ எடுக்கிறது கிடையாது. பூஜை பண்ணுறதெல்லாம் சரி இந்த மாதிரி வீடியோ எடுத்துட்டேன். டெய்லியும் தான் 4 மணிக்கு எந்திரிச்சிட்டு பூஜை பண்ணிவிட்டு எல்லா வேலை முடிச்சிடுறேன். சரி நான் கோலம் போடுறது அதெல்லாம் எதுவும் எடுக்கிறது கிடையாது. ஏன்னா பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுதுன்னு ஃபஸ்ட்டு போட்டுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துடுறேன். சாப்பாடு அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ பாப்பாவுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுறதுனால அவள் படிக்கிறதுக்கு 4 மணிக்கு எந்திரிக்கிறேன். அதனால் அவளுக்கு பால் கொடுக்கறது டிஸ்டர்ப் பண்ண வேணாம், படிக்கட்டும்னு அவளை எழுப்பிட்டு நான் பாட்டுக்கு நான் எல்லா பூஜை வேலையை எல்லாமே செய்கிறேன். பிரம்ம முகூர்த்த விளக்கு டெய்லி நான் ஏற்றிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் நான் ஷார்ட் வீடியோ மினி விளாக்ல போடலாம். ஆனால் நான் இன்ட்ரெஸ்ட்டாக அது இன்னும் செய்யலை. பார்க்கலாம், ஒரு 10 நாளாச்சு டெய்லி வீடியோ போடலான்னு இருக்கிறேன். இன்னும் நான் 11 நாள் முடிச்சிட்டேன். இன்னும் நிறைய டைம் இருக்குது, பார்க்கலாம், முடிஞ்சால் போடலாம். இது என்னோடய குலதெய்வம், அதாவது என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டு குலதெய்வம். நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம். சன்னகேஸ்வர சாமி இது அம்மன் மாரியம்மன்னு நினைக்கிறேன். ஆனால் இது எந்த சாமின்னு எனக்கு தெரியல. பின்னாடி மாரம்மன் கோயில் இருக்குது. இது சன்னகேஸ்வரன் கோயில். இது என்னோட மாமனார் இந்த கோயிலில் தர்மகர்த்தராக இருந்தாங்க. அவர் இறந்ததுக்கப்புறம் இப்போ என்னோட ஹஸ்பண்ட் அண்ணா இருக்காங்க. இது ரொம்ப நாங்கள் போனது 12 மணிக்கு, இங்கேருந்து போகிறதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு. இது என்னோட மாமியார், என்னோட ஹஸ்பண்டு மம்மி. இது மாரியம்மன் கோயில் நம்ம புரட்டாசி மாதத்துலே போயிருக்கணும். வருஷம் நான் புரட்டாசி மாதத்துல தான் போகிறேன். ஆனால் இந்த வருஷம் போக முடியல. சரி, இந்த வருஷம் எண்டிங் முடியறதுக்குள்ளே போயிட்டு வந்துடலான்னு போயிட்டு வந்தாச்சு. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரோன்னு வேண்டியிருக்கிறோம். ஏன்னா சென்டரில் எப்போனா போயிட்டு பூஜை பண்ணுறது வேறு. மார்கழி மாதத்தில் மார்கழி மாதம்தான் வருது. புரட்டாசி மாதத்துல தான் வருவோன்னு வேண்டியிருக்கிறோம். ஆனால் அப்போ போக முடியல. சரி, இப்போ போயிட்டு வந்தாச்சு. இது மாரியம்மன் கோயில் பூஜை பண்ணிட்டாங்க. அது சன்னகேஸ்வர சாமி, இது மாரியம்மன். பூஜை பண்ணிட்டாங்க. பூஜை பண்ணிவிட்டு அதை சாட்டா இது அடிக்கிறாங்க. அதை எடுத்து அதில் அடி வாங்கிடணும். லேடிஸ் எல்லாம் முட்டி போட்டு உட்காந்துக்குவாங்க, நல்லா அடிச்சிருவாங்க. அதில் சாட்டைன்னு அடிக்கிறாங்க. அது எனக்கு முழுசாக எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அப்புறம் இது சன்னகேஸ்வர சாமி கோயில் முன்னாடி இருக்குது, இது மாரியம்மன் கோயில் பின்னாடி இருக்குது. இது பச்சையம்மன் கோயில். இது ஊரு விட்டு 2 கோயிலும் தான் ஊரு விட்டு வெளியே தான் இருக்குது. இது 10 கிலோமீட்டர் மேலே தாண்டி வரணும். தோட்டத்தில் தான் இப்போ ஃபஸ்ட்டு கல் வச்சு கும்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ கோயில் கட்டிட்டாங்க. நாங்கள் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போக முடியல. சரி, இப்போ போயிட்டு நாங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு நாங்களே எல்லாம் பூஜை பண்ணிவிட்டு விளக்கு ஏற்றிட்டு பூ எல்லாம் எடுத்துகிட்டு போய் பூஜை பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் இன்னும் 2 மாதத்துலேயே என்னவோ எங்கள் ஹஸ்பண்டோட தம்பி பிள்ளைங்க 3 சின்ன எல்லாரும் ஒரு வயசு டிஃப்ரெண்ட் பிள்ளைங்க 3மே வயசுக்கு வந்துச்சு. அதுங்களுக்கு போயிட்டு சீர் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு சாப்பாடு செஞ்சு போட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ மறுபடியும் போகணுன்ட்டு வந்தாச்சு. இது சேமியா உப்புமா செஞ்சேன் அன்றைக்கி நைட்டு தான். ஊருக்கு சனிக்கிழமை தான் ஊருக்கு போயிட்டு வந்த அன்றைக்கி சரி என்ன செய்யலாம், 2 வேளையும் ஹோட்டலில் வேணான்னு சொல்லிவிட்டு சேமியா உப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டாச்சு. நான் உப்பிட்டேன்னு தான் சொல்லுவேன், சேமியா உப்பிட்டேன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் சாப்பிட்டு செஞ்சுட்டு வெஜிடபிள் தான் போட்டு செஞ்சேன். அப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்கிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டே இது ஞாயிற்றுக்கிழமை காலையில் மாமா லெமன் டீ போடாம அதே மாதிரி புதினா போட்டு வச்சு கொடுன்னு சொன்னாங்க. வச்சு கொடுத்துட்டேன். வச்சு கொடுத்துட்டு குடித்தாச்சு. குடிச்சிட்டு அதே மாதிரி இந்த எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க,
நீ என்ன 4 மணிக்கு எந்திரிச்சு பூஜை பண்ற பரவாயில்லையா உனக்கு அப்படின்னு. போன வருஷம் பூஜை பண்ணணும்னு நெனச்சேன் பண்ண முடியல. சரி இந்த வருஷம் பண்ணிட்டுருக்கேன் பார்க்கலாம். முழுசா முடிக்கிறேன்னு நம்பிக்கை இல்ல. ஏன்னா முடிக்கிற வரைக்கும் அது வந்து ஒரு டவுட்டாவே இருக்கு. அப்புறம் வந்து கொஞ்சம் புதினா தழை கீழே விழுந்துட்டு டீ கொஞ்சம் கீழே சிந்திருச்சு. ஹஸ்பண்ட் திட்டிட்டு இருந்தாங்க. இப்படி பாதி கீழே கொட்டு பாதி செஞ்சு கொடுன்னு. இது என்னோட மொட்டை மாடியில் போட்டிருக்கிற ரோஸ் செடி. அது ஆரஞ்சு கலர் பூ ரொம்ப தப்பமாக வந்திருந்தது. சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் அது எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நேற்று காலையில் அதான் பெங்களூர் ஸ்டைலில் தொன்னை பிரியாணி செய்வோன்னு சொல்லிட்டு செஞ்சிட்டேன். பாஸ்மதி ரைஸ் இருந்தது. சரி ஞாயிற்றுக்கிழமை எதுவும் செய்யலை, இன்றைக்கி செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்குன்னு சொல்லிட்டு, சரி ஓகே கிறிஸ்மஸ் பண்டிகை நாமளே கொண்டாடிடலான்ட்டு காலையில் 8 மணிக்கே செஞ்சுட்டு பாப்பாவுக்கு டிஃபனுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விட்டுட்டேன் பிரியாணி. ஏன்னா என்றைக்கும் நான் கொடுத்து விட்டது கிடையாது. இன்னும் ஃபஸ்ட்டு டைம் கொடுத்துட்டேன். பாப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி ஓகே நம்மளால் முடியுது, இன்றைக்கி செஞ்சு கொடுத்துடலாம், 4 மணிக்கே எழுந்திரிச்சிருக்கிற டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணுறதுன்ட்டு பூஜை முடிச்சுட்டு அப்படியே கண்டினியூஸாக ரெடி பண்ணிவிட்டு 8:30 மணிக்கே சாப்பாடு பாப்பாவுக்கு ரெடி பண்ணிவிட்டு அவளுக்கு தலை சீவிட்டு அமுச்சிட்டேன். அப்புறம் வந்து 9:30 மணிக்கு நானும் என் பையனும் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு பரவாயில்ல நல்லா இருந்துச்சு. இது அதுக்கப்புறம் நைட்டு என்னோடய ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க, பிரியாணி பிரியாணி இருக்குது அவங்க சாப்பிடுவாங்க, நம்ம களி செஞ்சு சாப்பிட்லாம் கிரேவின்னு. அவர் இல்லை நான் சிறுதானியம் பொங்கல் செஞ்சுக்கிறேன்னு சொன்னாங்க. சரி நானே செஞ்சு கொடுக்குறேன், நீங்கள் கட் மட்டும் பண்ணி கொடுங்க வெஜிடேபிள்னு சொல்லிவிட்டு நான் வேறு வேலை பார்த்துட்டு இருந்தேன். அவங்களே எனக்கு வெஜிடேபிள் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் பொங்கல் செஞ்சுட்டேன். இது வந்து முந்தா நேற்று செஞ்சு சாப்பிட்டது. ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணிகிட்ருக்கேன். மார்கழி மாதம் முழுசாக முடிக்கணும்னு வேண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக. ஏன்னா எனக்கு உடம்பு ரொம்ப பிரச்சனை இருக்கிறனால பண்ணணும்னு கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்கேன். இது வாராகி அம்மன் விளக்கு ஏற்றுனது. தீபத்தில் இந்த மாதிரி தினமும் எனக்கு எரியுது பண்ணிகிட்ருந்தேன். சரி எடுத்துட்டேன், அது ஒரு மினி விளாகில் போடலான்னு. சரி பெரிய விளாகில் போட்டாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.